தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் புவிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள். வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையா பதவியேற்ற பிறகு ஆஸ்திரியா, ரஷ்யா நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். இன்னைக்கு தாயகம் திரும்பியிருக்காரு. முதற்கட்டமா நீங்க அந்த வெளிநாட்டு பயணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப நாள் வெயிட்டட். ஆக்சுவலாக 5 years ரஷ்யாவுக்கு போக முடியல. ஸோ முதல்ல பெருந்தொற்று, அது காரணத்துக்காக போக முடியல. ரெண்டாவது அவங்களுடைய நாட்டுடைய உள்நாட்டில் பிரச்சனை, அதாவது வெளிநாட்டில் பிரச்சனை, அதாவது பார்டரில் யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்னால ப்ராப்ளம், அதனால் போக முடியல. இவங்க 2 பேரும் நடுவில் ஒரே தடவை நேருக்கு நேர் சந்தித்து பேசியிருக்காங்க. நான் மொத்தமாக 17 தடவை ஒருத்தர் பேசியிருக்காங்க. அதாவது 1 to 1 அப்படின்னு சொல்லப்படுகின்ற மீட்டிங்கில் விளாடிமிர் புட்டின் அவர்களும் நரேந்திர மோடி அவர்களும் பேசியிருக்கிறாங்க. அது வரவேற்கத்தக்க பயணம். ஏன்னா ரஷ்யா இந்தியாவோட உறவு எப்பவுமே ரொம்ப முக்கியத்துவம், சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உறவு அப்படின்றது மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவிற்கான நிறைய விஷயங்களை ரஷ்யா முதல்ல உதவி பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்றது அணு சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி, அணு சம்பந்தப்பட்ட உலைகள், அப்புறமா ஸ்பேஸ் டெக்னாலஜி, இது எல்லாமே பார்க்கும்போது மற்ற நாடுகளை விட ரஷ்யா இந்தியாவிற்கு, முக்கியமாக மற்ற நாடுகளை விட இந்தியாவுக்கு நிறைய ரஷ்யா உதவி செய்யறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆன் ஸ்பேஸ் ராகேஷ் சர்மா அவர்கள் ஒரு காஸ்மோனட்டாக தான் அந்த இதுக்கு போனார், அந்த விண்வெளி பயணம். அப்போ இருந்த பிரதமர் அவர்கள் கேட்கும் போது இந்தியா எப்படி இருக்குன்னு கேட்கும்போது சாரே ஜஹான் சேச்சான்னு சொல்றதெல்லாம் அது ரஷ்யாவுடைய இந்தியாவோட உறவுடைய பின்னாக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பார்க்கும்போது ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் நீண்ட நெடிய ஒரு ஒரு உறவு, நல்ல ஒரு நெருங்கிய நட்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். 5 வருடங்களாக நம்மளுடைய நாட்டு பிரதமர் அந்த நாட்டுக்கு போக முடியாது இருந்தது ஒரு துரதிருஷ்டவசமானது அப்படின்றத நான் பார்க்குறேன். ஏன்னா அது இந்தியாவும் ரஷ்யாவும் காரணமே கிடையாது. இது இயற்கை அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஆனால் இப்போதைக்கு இந்த 3ஆம் முறை பதவியேற்ற பிறகு முதல்ல வாழ்த்து சொன்னது ஒரு தான் புட்டின் அவர்கள் தான் சொன்னார். அதே மாதிரி வரவேற்றிருக்கிறார். இந்த பயணம் வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் அதே மாதிரி 40 வருஷம் கழிச்சு ஒரு பிரதமர் ஆஸ்திரியாவுக்கு போறதுன்றது அகெயின் ஒரு துரதிருஷ்டவசமானது. ஏன்னா ஐரோப்பிய கண்டத்தோட நம்ம தொடர்பு கொஞ்சம் இருக்கணும் எப்பவுமே. ஸோ அந்த தொடர்புகள் எப்பவுமே எல்லா நாடும், நான் ஐரோப்பிய கண்டம் ஸ்பெசிஃபிக்கா சொல்லல. இல்லை, எதுக்கான இந்த 40 வருட இடைவெளியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? உள்நாட்டுல முதல்ல ஸ்திரத்தன்மை 30 வருஷத்துக்கு இல்ல, முக்கியமா சொல்லணும். ஐரோப்பால இல்ல, இந்தியாவில் இல்ல. இந்தியாவில ஒரு ஸ்திரமான ஒரு கவர்மெண்ட் எப்ப, அதாவது இந்திரா காந்திக்கு அப்புறமா ஒரு பெரிய ஃபுல் மெஜாரிட்டியோட ஒரு கவர்மெண்ட் எனக்கு 30 வருஷமா எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதுக்கப்புறம் 2014 மாத்திரம் தான் ஒரு ஸ்திரமான ஒரு கவர்மெண்ட் வந்தது. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு இந்த வெளியுறவு கொள்கையை உள்ள ஸ்ட்ராங்கா வர விஷயத்த நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதனால அந்த 40 வருஷத்துல 30 வருஷம் உள்நாட்டுல நம்மளோட உள்நாட்டு ஸ்திரத்தன்மை, பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படின்றதுனால நம்ம வெளிநாட்டு பயணங்களை, முக்கியமா இந்த மாதிரி நாடுகளுடைய பயணங்களை அப்போது இருந்த பிரதமர்கள் அவாய்ட் பண்ணிருக்கலாம். அது அந்த மாதிரி தான் என்னோட பார்வை இருக்கே தவிர, மற்றபடி ஒரு ஸ்பெசிபிக் ரீசனும் இந்தியாவுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் பெரிய பிரச்சனைன்னு எதுவும் கிடையாது. ஆனா நட்பு மேம்பட்டு இருக்கலாம், அதுக்கான பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் பண்ணல. ஸோ அதுக்கு ரீசன் உள்நாட்டிலேயே இப்ப முக்கியமா போக வேண்டிய கண்ட்ரிக்கு போறதே பெரிய ப்ராப்ளமா இருக்கும் போது, ஸோ இந்த மாதிரி நாடுகளுடைய ஒரு பயணங்கள் நடக்காததுன்றது ஒரு பெரிய ஆச்சரியமா இல்லை. குறிப்பா பிரதமர் புட்டின் அவர்கள் எந்த ஒரு நாட்டு பிரதமரையும் தன்னோட அழைச்சிட்டு போக மாட்டாரு அப்படின்ற ஒரு செய்திகள் நம்ம பார்க்குறோம். பிரதமர் மோடி அவர்கள தன்னுடைய கார்லயே அவர் அழைச்சிட்டு போயிருக்காரு. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? கண்டிப்பா 2001 குஜராத் முதல்வராக இருந்த மோடி அப்போது பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்களோட ரஷ்யா பயணம் மேற்கொள்றாரு, மாஸ்கோ போறாரு. அங்க இருந்த ஒப்பந்தங்கள்ல இந்தியா சார்பா பாரத பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் கையெழுத்து இடுறாங்க. அதே சமயத்துல குஜராத்துக்கும் ரஷ்யாவுக்கும், அதாவது குஜராத்தோடைய கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ரஷ்யாவுக்குமான ஒரு ஒரு உறவுகள், அந்த MOU சைன் பண்றது இப்ப இருக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி, அப்போதைய முதல்வர், 2 பேரும் ஒன்னா சைன் பண்றதெல்லாம் நம்ம அப்போவே பார்த்திருக்கோம். 2001 அந்த டைம்லயே பார்க்கணும். ஸோ அப்போதிலிருந்து இந்த உறவுகள், அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் ரஷ்ய பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் அவர்களுக்குமான உறவுகள் ஒரு அந்த அரசு முறை, அப்புறமா அந்த ஸ்தானத்தை தாண்டிய ஒரு பர்சனல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறத நம்மளால நல்லாவே பார்க்க முடியுது. அதோட வெளிப்பாடாக தான் இந்த கார் பயணம். அப்புறம் பிரைவேட் ரெசிடென்ஸ்ல அவரை கூப்பிட்டு அவருக்கு விருந்தளிக்கப்பட்டது. அவரை தனியா
2 மணி நேரம், அதாவது விளாடிமிர் புட்டின் அவர்களும் நரேந்திர மோடி அவர்களும் மட்டுமே ஒரு தனியாக 2 மணி நேரம் ஒரு சந்திப்பு அப்படிங்கிறது வந்து பலதரப்பட்ட விஷயங்களை பேசுறதுக்கான ஒரு அந்த நேரம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா. ஏன்னா வேர்ல்ட் அட் த கிராஸ் ரோட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம இப்போ பார்க்குறோம். முக்கியமா வந்து நியூ வேர்ல்டு ஆர்டர் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து நான் ஒரு 2-3 வருஷமா நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். நம்ம அவரையிலேயே நிறைய தடவை பேசி அந்த வேர்ல்டு ஆர்டர் சேஞ்சை பத்தி. ஸோ அந்த புதிய உலக அச்சு அப்படின்ற நியூ வேர்ல்டு ஆர்டருடைய தாக்கம், அதோட மாறுதலுக்கான தாக்கத்துல தான் நம்ம உலகத்துல இருக்க பல நாடுகளுடைய ஸ்திரத்தன்மை வெற்றிகரமா போறதும், சில நல்ல ஸ்திரத்தன்மையோட இருந்த நாடுகளுடைய இறங்கு முகமும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவருடைய அந்த பர்சனல் டச் இவங்க 2 பேருக்கும் இருக்கு. அதாவது நரேந்திர மோடி அப்படின்னாலே எல்லாருக்குமே, அதாவது நான் சொல்றது வந்து ட்ரம்ப் அவர்களோட கூட நல்ல நட்பு பாராட்டக்கூடிய ஒரு பிரதமராக தான் வந்து நம்ம நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறாரு. அதே மாதிரி ஒபாமாவோட ப்ரோமான்ஸ் சொல்லுவாங்க. ஒபாமா மோடி அப்படின்ற மாதிரி எல்லாம் நடுவில் பேசப்பட்ட பொருளா இருந்தது. ஆனாலும் ட்ரம்ப் அவர்கள், அப்புறமா ஒபாமா அவர்கள், பைடன் அவர்கள் 3 பிரசிடென்ட்டை பார்த்தாலும் எப்பவுமே இந்தியாவோட ஒரு நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு. அதுலயும் ரொம்ப நீண்ட நெடிய, அதாவது இப்ப கூட மென்ஷன் பண்ணிருக்காரு, 20 வருஷமா எனக்கு உங்களை தெரியும் அப்படின்றத வந்து பாரத பிரதமர் அவர் டேரக்டாவே சொல்றாரு. 20 வருஷமா 2 decades எனக்கு உங்களை தெரியும், பர்சனலா நம்ம பேசியிருக்கோம் அப்படின்றத வந்து அவர் வெளிப்படையா சொல்லும் போதுல இருந்து அவங்க 2 பேருக்குள்ள உள்ள நட்பு தெரியுது. ஒரு நாட்டோடைய தலைமை ஸ்தானத்துல 2 பேரும் இருக்கிறாங்க. 10 வருஷமா இவர் இருக்கிறாரு, அவர் 20 வருஷத்துக்கு மேல இருக்கிறாரு. இதை வச்சு பார்க்கும்போது இந்த 2 நாடுகளுக்கான நட்பு வந்து இந்த 10 வருடங்கள், நான் சொல்ல 2014 இருந்து 2024 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வளர்ந்திருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி மேற்கத்திய நாடுகள் பல சாங்ஷன்ஸ் ரஷ்யா மீது போட்டாலும் ரஷ்யா இதெல்லாம் முன்னாடியே யோசனை பண்ணி தான் அந்த சாங்ஷன்ஸ்ல அவாய்ட் பண்ற மாதிரி தான் அவங்களுடைய பல மூவ் எடுத்து தான் இப்போ அந்த போரை வந்து அவங்க வெற்றிகரமா அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்ல 2022 பிப்ரவரி மாசத்துல இருந்து இன்னி வரைக்கும். இந்த சமயத்துலதான் மோடி அவர்கள் அங்க போயிட்டு பேசுறாரு. அமைதியின் மூலமா தான் வந்து அமைதியின் மூலமாக மாத்திரம்தான் ஒரு விஷயத்தை வந்து சால்வ் பண்ண முடியும். இது போருக்கான நேரம் அல்ல, இது அமைதிக்கான நேரம் அப்படிங்கறத இது முதல் நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்காரு. இவர் வந்து இது வந்து இந்த மேற்கத்திய நாடுகள் மாதிரி இவங்க ஒரு சைட்ல இவங்க வந்து இஸ்ரேலுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணுவாங்க, காசால போற நிறுத்த சொல்லுவாங்க, அப்புறமா காசா மக்களுக்காக முதலை கண்ணீர் வடிப்பாங்க. இது ஒரு பக்கம் இது மாதிரி வச்சுக்கோம். அதே மாதிரி லிபியா மீது போர் தொடுத்து அந்த நாட்டை சின்னாபனமாக்குவாங்க. ஈராக்ல வந்து வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள இறங்குவாங்க. அந்த நாட்டுல 10 லட்சம் பேர் சாவாங்க, 20 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் இடம் மாறி போவாங்க. அந்த நாட்டுல இருக்கிற ஸ்திரத்தன்மை போயிடும், ஆயில் எடுத்துட்டு போயிடுவாங்க, அந்த நாடு கஷ்டத்துல இருக்கும். இருந்தாலும் அந்த ஊர்ல எங்க இந்த வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இன்னி வரைக்கும் கேட்டா யாரும் ஆயா திறக்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரி இல்லாம ரஷ்யா வந்து அவங்களுடைய பார்டர்ல இருக்கிற நாடு நேட்டோல சேர்றது அவங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலா இருக்கு அப்படின்றதுனாலதான் ரஷ்யா வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் மிலிட்டரி ஆபரேஷனே ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிக் மிலிட்டரி ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணமே மேற்கத்திய நாடுகள் தான். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க 1990களில் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னா, ஜெர்மனி வந்து ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனியா பிரிஞ்சு இருக்கும் போது அதெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு யூனிஃபைடு ஜெர்மனியா மாத்துறாங்க. மாத்தின பிறகு சோவியத் யூனியன் டிஸ்இன்டகிரேட் ஆகுது. அந்த டைம்ல இவங்க ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க, என்னன்னா ஜெர்மனிக்கு கிழக்கால எந்த ஒரு நாட்டையும் நேட்டோவுடைய அச்சுல கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு இருந்த நேட்டோ நாடுகள் எல்லாரும் சேர்ந்து நேட்டோ அப்படிங்கிற கூட்டமைப்புக்குள்ள ஜெர்மனிக்கு கிழக்கால எந்த ஒரு நாடையும் நாங்க கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்துல சைன் பண்றாங்க எல்லா நாடுகளும். அதை நம்பிதான் ரஷ்யா வந்து சைலண்டா இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா எல்லா நாடுகளையும், அதாவது ரஷ்யா பார்டர்ல இருக்கிற எல்லா நாடுகளும் ஆல்மோஸ்ட் நேட்டோ நாடுகள்ல சேர்த்துட்டாங்க. இப்ப உக்ரைனையும் நேட்டோல கொண்டு வந்து சேர்ப்பேன் அப்படின்றது பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பாகிஸ்தான் வந்து நேட்டோல இப்ப ஆல்ரெடி நான் நேட்டோ அலை தான். பாகிஸ்தான் இஸ் மேஜர் நான் நேட்டோ அலை. அந்த விஷயத்தை அப்புறமா வைப்போம். சோ என்னுடைய பார்டர்லயே நேட்டோ வந்துருச்சுன்னா நாளைக்கு எனக்கு பிரச்சனை வரும் அப்படின்றதுனாலதான் நேட்டோல சேர முன்னாடியே இவர் வந்து ஸ்ட்ராட்டஜிக் மிலிட்டரி ஆபரேஷன் எடுக்கிறார். இது வந்து புட்டின் அவர்கள் தான் இதை வந்து பெருசா பண்றாரு அப்படின்னா, புட்டின் வந்து பதவிக்கு வந்த பிறகு, அதாவது பொறுப்புக்கு வந்த பிறகு முதல்ல எடுக்கிற டெசிஷன் என்னன்னா, நேட்டோல நான் போய் சேர்றேன் அப்படின்றது. நான் வந்து நேட்டோல சேர்றேன்னா ஐரோப்பிய கண்டத்துல இருக்கிற ஒரு பெரிய நாடுன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா. ஏன்னா ரஷ்யா இல்லாம ஐரோப்பா கம்ப்ளீட் ஆகாது அப்படின்னு வச்சு பார்க்கும்போது, நானும் ஐரோப்பிய யூனியன்ல இருக்கிறேன், நானும் வந்து பெரிய நாடு, நானும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான அந்த நேட்டோ, அதாவது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷனுக்குள்ள அந்த அட்லாண்டிக் பெருங்கடல் பக்கத்துல இருக்கிற நாடு நானும், அப்ப என்னையும் சேர்த்துக்கணும் அப்படின்றது இவர் கேட்கிறாரு. அப்ப நாட்டோ நாடுகள் எல்லாம் சேர்ந்து இல்ல ரஷ்யாவை சேர்த்துக்க முடியும். ஏன்னா இவங்க நேட்டோன்னு ஒரு அலையன்ஸ் ஆரம்பிக்கிறதே ரஷ்யாவுக்கு கவுண்டர் பண்றதுக்காக தான். ரஷ்யாவை செக்கில் வைக்கணும், ரஷ்யாவை
தனிமைப்படுத்தணுன்ற ஒரு எண்ணத்துல தான் இவங்க நாட்டோன்ற ஒரு கூட்டமைப்பு ஆரம்பிக்கிறாங்க. அதுலயே இவர் போய் சேர்றன்னு சொல்லும் போது முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஸோ அப்போதுல இருந்தே இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. அந்த நாட்டோல தான் இவர் வந்து விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கொண்டு போய் சேர்க்கிறன்னு உடனே பிரச்சனை ஆரம்பிச்சு சண்டை வருது. இப்ப விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நேற்று மோடி அவர்கள் வந்து இவரு புட்டின் அவர்களை பார்த்ததுக்கு அவ்வளவு பெரிய விமர்சனம் வைக்கிறார். ஆனா இந்த ப்ராப்ளம் ரொம்ப நாளா போயிட்டு இருக்கிற பிரச்சனை தான், அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்ப ரஷ்யா வந்து அந்த 98, 99 அந்த டைம்ல இருந்து இப்ப 2024 வரைக்கும் இருக்கிற வளர்ச்சி வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா, ரஷ்ய அதிபரா புட்டின் அவர்கள் பதவியேற்ற பிறகு நம்ம நரேந்திர மோடி அவர்கள் 2014 இருந்து 2024 வரைக்கும் எப்படி அப்படியே எக்கனாமி எல்லாத்தையும் மாத்தினாரோ அதே மாதிரிதான் ரஷ்யாலையும் அவங்க பெரிய ப்ராப்ளம்ல இருந்து ஃபேஸ் பண்ணி தான் அவங்களும் வெளில வந்திருக்காங்க. ஏன்னா இந்தியாவுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருந்ததோ இதெல்லாம் ரஷ்யாவுக்கும் பல மடங்கு அதிகமா இருந்தது. அந்த டைம்ல இருந்து அவங்க அதை உயர்த்தி கொண்டு வர்றது புட்டின் அவர்களுடைய பெரிய வேலையா இருந்தது. அதனால இந்த 2 தலைவர்களுடைய சந்திப்பும் இந்த 2 தலைவர்களுடைய ஒத்துழைப்பு ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 நாடுகளுக்குமே ஒரு பெரும் வளர்ச்சி, 2 நாடுகளும் நட்பு பிளஸ் இந்த 2 நாடுகளுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிச்சிருக்குன்னு தான் நான் பாக்குறேன். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 வருஷத்துல இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவு, இந்திய மக்களும் ரஷ்ய மக்களுக்குமான நட்பு இதெல்லாம் முன்னேற்றி இருக்காங்க அப்படின்றதுக்காக தான் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து ரஷ்யாவுடைய உயரிய விருது, அதாவது செயின்ட் ஆண்ட்ரூ, ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூன்ற அந்த பதக்கத்தையும் அந்த அவார்டையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இந்தியர்களா நம்ம வந்து எல்லாருமே கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இது பெரும்பாலும் யாரும் பேசப்படவே இல்லை. கருணாநிதிக்கு ஒரு இது கொடுத்தாக்க எல்லாம் பேசுறாங்க, ஆனா மோடி அவர்களுக்கு கொடுத்தா சைலண்டா இருக்காங்க எல்லாரும். அதுதான் நரேட்டிவ். ஆக்சுவலா வந்து நம்ம வந்து சில ஊடகங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஊடகங்களோட மாஸ்டரை வந்து நம்ம இதுல பாராட்டி ஆகணும். அதாவது பிடிக்குதோ பிடிக்கலையோ எதிர்த்த ஒப்பீனியனா இருந்தாலுமே அவங்க எவ்வளவு அழகா இவ்வளவு பெரிய விஷயத்த சாதாரணமா கடந்து போறாங்க பாருங்க. இவ்வளவு பெரிய, அதாவது உலகத்திலேயே ஒரு நாணயத்துக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்படின்றத பிரேக்கிங் நியூஸா போடுறாங்க. அது இந்த ஊர்ல மாத்திரம் இல்ல, எல்லா நாட்டிலயுமே கூட இந்த பெரிய விஷயமா இருக்கிறத வந்து எப்படி வந்து சாதாரண விஷயத்தை எப்படி பெரிய விஷயம் ஆக்குறோன்றது வந்து ஊடகத்தோடைய ஊடக தர்மம்லாம் இப்ப நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனா அட்லீஸ்ட் ஒரு நம்ம வந்து பாராட்டணும், அதுக்கான கிராட்டிடியூட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ அதுக்கு நன்றி உணர்ச்சியோட இருக்கணும். ஏன்னா நம்ம நிறைய விஷயத்துல நம்ம வந்து ரஷ்யா நம்பி இருக்கோம், இனிமேலும் ரஷ்யாவும் இந்தியாவை நம்பி இருக்கும். ஸோ அதை நோக்கி ஒரு பயணத்தை தான் இந்த 2 நாடுகளும் ரொம்ப நாளா எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டா வந்து பாரத பிரதமர் வந்து அங்க ரஷ்யால சொன்னதே வந்து என்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்தியா ரஷ்யாவை நம்பி இருக்குன்னு, அணு உலை இருக்கு இல்லையா, அணு உலையோடைய அந்த டெக்னாலஜி, அதோடைய தேவை, அதே மாதிரி ஸ்பேஸ் டெக்னாலஜி, அப்புறம் டிஃபென்ஸ். முக்கியமா சொல்லணும்னா இந்தியாவுடைய பாதுகாப்பு அந்த தளவாடங்கள் வந்து 75%, 80% ரஷ்யாவை நம்பியே நம்ம இருக்கிறோம். அதே மாதிரி இப்ப ரஷ்யாவை வந்து தனிமைப்படுத்தப்பட ட்ரை பண்றாங்க எல்லா நாடுகளும் சேர்ந்து, மேற்கத்திய நாடுகளோட அச்சு வந்து ரஷ்யாவை வந்து தனிமைப்படுத்தணும்னு. அதுக்காக தான் இப்ப மோடி அவர்களுடைய பயணத்தை வந்து இவ்வளவு பெருசா பேசுறதுக்கான ரீசன் என்னன்னா, இந்தியாவை கூட வைத்துக் கொண்டிருக்கும் புட்டின் வந்து தனிமைப்படுத்த முடியாது. ஏன்னா இந்தியா வந்து மிகப்பெரிய ஜனநாயக நாடு, 140 கோடி, அதாவது உலகத்திலே மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு. இந்தியா வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்ட நாடு அப்படின்னு இந்த ஸ்தானத்துல இப்ப இருக்கிற நாட்டுடைய மிக விரும்பப்பட்ட ஒரு தலைவரை வந்து கூட வச்சுக்கிட்டு புட்டின் வந்து தோக்க முடியாது. அதே மாதிரி ஷி ஜின்பிங் அவரும் அவரோட நல்ல ஒரு உறவுல இருக்கும்போது இந்தியாவையும் சைனாவையும் பக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கும் புட்டின் கண்டிப்பா தோக்க முடியாது அப்படின்றதான் மேற்கத்திய நாடுகளுடைய பாயிண்ட். அது நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன், ஏன்னா அதுதான் உண்மை. ஆனா அதுக்கு மாற்றா இவங்க என்ன பண்ணாங்க இந்தியாவுக்கு அப்படின்றது அந்த கேள்வியை நான் அவங்க கிட்டே வைக்கிறேன். அதுக்காக தான் நீங்க சமூக வலைதளங்கள்ல ஒரு பதிவு போட்டிருக்கீங்க, த ரைஸ் ஆஃப் ஏசியான்றத ஒரு கட்டுரை ஒன்று எழுதிருக்கீங்க. எதுக்காக? இல்ல ஆக்சுவலா இந்த நூற்றாண்டு அப்படின்ற ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒரு பகுதியா, உலகத்தோட ஒரு பகுதி நாடு வந்து எப்பவுமே ஒரு சென்ட்ரல் ஸ்டேஜ் எடுப்பாங்க. 16ஆம் 17ஆம் நூற்றாண்டு அந்த ஸ்டேஜ்ல எடுத்து பாத்தீங்கன்னா ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கும். அதுக்கு முன்னே 16, 17 பாத்தீங்கன்னா இந்தியாவும் சைனாவும் தான் உலகத்தோடைய ஆக சிறந்த பொருளாதாரங்களா இருந்தது. 30% வேர்ல்டோட ஜிடிபிக்கு இந்தியாவும் அதே 30% சைனாவும் 2 பேரும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுடைய ஏகாதிபத்தியங்கள் அந்த ஐரோப்பிய கண்டத்துல இருந்து வெளியில வருது. முக்கியமா அந்த கன்னு, அப்புறமா அந்த கொலைகலன்கள்லாம் ஐரோப்பிய கண்டத்துல நிறைய கண்டுபிடிக்கப்பட்ட உடனே அந்த கன்னை வச்சுட்டு ஒரு நாட்டோட வளர்ச்சியை எப்படி சொல்லணும்னா மக்களுடைய மகிழ்ச்சியை வச்சுதான் ஒரு நாட்டோட வளர்ச்சியை சொல்லணும். ஆனா
ஐரோப்பிய கண்டத்துல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு ஏகாதிபத்தியம் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னா, நாட்டோடைய வளர்ச்சியோ மக்களுடைய மகிழ்ச்சியோ ஒரு நாட்டோடைய வளர்ச்சியை தீர்மானிக்காது. அந்த நாட்டோடைய இராணுவத்தையும் அந்த நாட்டோடைய கட்டுப்பாடு, எத்தனை நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு, எத்தனை நாடுகளை தன்னோட ஆதிக்கத்தின் கீழ் வைத்து இருக்கிறது, அந்த ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு ஒரு 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 கேம்பெயின் மாதிரி பண்றாங்க. அதுலதான் உலகத்துல இருக்க எல்லா நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளுடைய அடிமைகளாக ஆப்பிரிக்க நாடுகள் முழுக்க போது, இந்தியா, சைனா உள்ளிட்ட பல நாடுகள் அந்த இம்பீரியலிசத்துக்கு கீழே மாட்டி அவங்களுடைய ஸ்தானத்தை இழந்து ஐரோப்பிய கண்டத்துல இருக்கிற நாடுகள்லாம் வளர்ச்சி அடைந்த நாடுகள் அப்படின்ற மாதிரி மாறுது. அப்போ அடுத்த நூற்றாண்டு அப்படின்றது வந்து பார்த்தா ஐரோப்பியோட நூற்றாண்டுன்னு ஆகுது. ஏன்னா இங்கிலாந்து, அப்புறமா பிரான்ஸ், ஜெர்மனி அந்த நாடுகளுடைய ஆட்சி தான் உலகம் முழுக்க இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறமா போன நூற்றாண்டு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய நூற்றாண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். பாதி உலகத்தோடைய ஆக பெரிய ஒரு வல்லரசு நாடு அப்படின்றத எடுத்துக்கலாம், ஆக பெரிய பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆயில வந்து உள்ள கொண்டு வந்த உடனே ஆயில பேஸ் பண்ணி, ஆயில் எந்த நாடு நிறைய வச்சிருக்கோ அந்த நாடு தான் பெரிய நாடுன்னு வச்சு பார்த்தாலும் அமெரிக்கா தான் வந்து ஒரு நூற்றாண்டை முழுசா டாமினேட் பண்ண ஒரு நாடுன்னு எடுத்து பார்க்கும்போது அந்த நூற்றாண்டு அமெரிக்காவுக்கான நூற்றாண்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் டைம்ல சோவியத் யூனியன் இருந்தது. ஆனா சோவியத் யூனியனோட டவுன்ஃபாலுக்கு அப்புறமா லாஸ்ட் ஒரு 40 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அமெரிக்காவுடைய என்ன யூனிபோலார் வேர்ல்டுன்ற மாதிரி தான் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ இப்போ அடுத்த நூற்றாண்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆசியாவுடைய நூற்றாண்டு அப்படின்ற மாதிரி என்னுடைய பார்வை இருக்கு. நான் இது வந்து எதனால அப்படி சொல்றேன்னா, இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றதுன்னா பாப்புலேஷன் கொண்ட ஒரு மக்கள் தொகை கொண்ட நாடு, நிறைய அறிவாளிகளை கொண்ட நாடு. நம்ம பிடிக்குதோ பிடிக்கலையோ அமெரிக்காவை வச்சாது நம்ம இப்போ பார்த்தோம்னா எல்லா அந்த அமெரிக்காவில் இருக்கும் மிகப்பெரிய நிறுவனங்களுடைய தலைவர்கள் எல்லாமே இந்தியர்களா இருக்காங்க. ஸோ அப்போ அறிவாளிகள் இங்கே ஜாஸ்தி. அதே மாதிரி இங்க படிப்பு இதெல்லாம் வந்து காலங்காலமா இருக்கிற விஷயம் தான். அதே மாதிரி நாம நடுவில் ஒரு 2-3 நூற்றாண்டுகளாக தான் நம்ம வந்து அந்த ஸ்தானத்தை இழந்துட்டோமே தவிர மற்றபடி அதுக்கான எல்லா தகுதியும் இந்தியாவுக்கு இருக்கு அப்படின்றது என்னுடைய பார்வை. அதே மாதிரி சைனா இஸ் அ வெரி பிக் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். நீங்க சைனா வந்து நம்ம வந்து புறந்தள்ளவே முடியாது. நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சைனா வந்து வேண்டப்பட்ட விரோதி. நம்ம சினிமால சொல்ற டைலாக் மாதிரி தான் வேண்டப்பட்ட விரோதின்றதுனால சொல்றேன். உண்மையிலேயே சைனா வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ். பல விஷயங்கள்ல வந்து அமெரிக்காவே பின்னுக்கு தள்ளி இருக்கிறாங்க. முக்கியமா கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ்ல, அப்கமிங் டெக்னாலஜிஸ்ல நிறைய விஷயம் நான் பார்த்ததுல வந்து ஒரு சயின்டிபிக் ஜேர்னல்ல பப்ளிஷ் ஆன ஆர்டிகல் நம்ம பார்க்கும்போது ஒரு 50 ஒரு கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ் அந்த இதுல வந்து அப்கமிங் டெக்னாலஜிஸ்ல சைனா தான் நம்பர் 1 இருக்காங்க, அமெரிக்கா 2வது இடத்துலயும் 3வது இடத்துல இருக்காங்க. 4 ஒரு விஷயங்கள்ல மாத்திரம் தான் இந்தியா வந்து 2ஆம் இடம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது சைனா வந்து யூஎஸ்ஐ வந்து பல அரீனால வந்து 2வது 3வது இடத்துக்கு தள்ளிட்டாங்க அப்படின்றத நம்மளால வச்சு பார்க்கும்போது, ஒன்னு ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அவங்க பெரிய எக்கானமியும் இருக்காங்க. ஒரு 30 வருஷத்துல அவங்க நிறைய வளர்ந்துட்டாங்க. நம்ம ஒத்துக்கணும். அதை வந்து என்னைக்கு நம்ம அக்னாலஜி பண்ணோமோ அப்போ தான் ஜெயிக்க முடியும். ஸோ நான் அக்னாலஜே பண்ண மாட்டேன், நான் கண்ணு முடிப்பேன் அப்படின்னா சரிப்பட்டு வராது. ஸோ சைனாவும் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அங்கேயும் அறிவாளிகள் இருக்கிறாங்க. அவங்களும் லாஸ்ட் 30 வருஷத்துல வந்து எல்லா நாடுகள் மீதும் டாமினேட் பண்ற அளவுக்கு அவங்களுடைய வளர்ச்சி இருக்கு. ரஷ்யா வந்து பெரிய நாடு, நிறைய வளங்களை கொண்ட நாடு. கிட்டத்தட்ட 11 டைம் ஜோன்ஸ் கொண்ட நாடு ரஷ்யா. அதாவது 11 டிஃபரெண்ட் டைம் ஜோன்ஸ்ல இருக்கிற நாடு. அதே மாதிரி ஒரு பெரிய கெப்பாசிட்டி உள்ள நாடு. மக்கள் தொகை கம்மி தான், ஆனா நிறைய இடங்கள் இருக்கு, நிறைய வளங்கள் இருக்கு. இப்ப இந்த 2-3 நாடுகளும் ஒன்னா சேர்ந்ததுன்னா நான் சொல்றது உலகத்திலேயே மிகப்பெரிய நிலப்பரப்பு இந்த 3 நாடுகளுக்குள்ள வரும். அதாவது என்னன்னா, ரஷ்யா வந்து மிகப்பெரிய நாடு, அதோட சைனா கொஞ்சம் பெருசு, இந்தியாவும் பெரிய நாடுன்னு வச்சு பார்க்கும்போது இந்த 3 நாடுகளுக்குள்ள அமைதி வந்ததுன்னா, நம்மளுக்கு எப்படி சைனாவோட பார்டர் டிஸ்பியூட் இருக்கோ அதே மாதிரி ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் பார்டர் டிஸ்பியூட் இருக்கு. முன்னாடி இருந்தது, இப்பவும் இருக்கு. இருந்தாலும் இப்போதைக்கு சைனா வந்து ரஷ்யாவை வந்து ஒரு பொட்டன்ஷியல் கஸ்டமரா பாக்குறாங்க, இல்லைன்னா ஒரு பொட்டன்ஷியல் பார்ட்னரா பாக்குறாங்க. இந்தியா வந்து ரஷ்யாவும் வந்து ஒரு நல்ல ரிலேஷன், அதாவது ஒரு தொழில்முறை மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஒரு நட்பு நாடா இருக்கிறது ரொம்ப நாளா இருக்கு. ஸோ இப்போதைக்கு என்னுடைய பார்வை எப்படின்னா, இந்த 3 நாடுகளும் ஒன்னா சேரும் போது மிகப்பெரிய பொருளாதாரம் மட்டும் இல்லாம மக்கள் தொகை பெரிதாக கொண்ட 2 நாடுகள், இந்தியா நம்பர் 1 பாப்புலேஷன் எடுத்துக்கலாம், சைனா நம்பர் 2 பாப்புலேஷன் எடுத்துக்கலாம். இந்த 3 நாடு சேரும்போது பெரிய ஏரியா ஆயிடும். ஸோ இந்த 3 நாடுகளும் நிறைய நம்ம வந்து டெக் ஜெயின்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எல்லா டெக்னாலஜிலையும் நம்ம டெக்னாலஜி வந்து நம்ம நிறைய யூஸ் பண்றோம், ஆனா நம்ம நிறைய கிரியேட் பண்ணல அப்படின்ற பார்வை எனக்கு எப்பவுமே உண்டு.
ஏன்னா இனி வரைக்கும் நம்ம ஓஎஸ் வந்து நரேந்திர மோடி அப்படின்ற ஒரு பிரதமர் வந்து நம்ம கிட்ட ஓஎஸ் இல்ல ஓஎஸ் செய்யுங்கன்னு சொல்ற அளவுக்கு நம்ம வச்சுட்டு இருக்கோம். நம்மளுடைய நாட்டோடைய மக்கள் தான் வந்து அமெரிக்காவில் இருக்க மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களுடைய தலைவர்களா இருந்தாலும் இந்தியா ஆஸ் அ கண்ட்ரி நம்ம வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செய்யல. மொபைலுக்கு ஆண்ட்ராய்டு தான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ அடுத்த டெக்னாலஜியை நாம எம்ப்ரேஸ் பண்றதுக்கான நேரத்துல நம்ம இப்ப இருக்கோம் அப்படின்றத பாரத பிரதமர் உணர்ந்திருக்கிறார். அதே மாதிரி இந்த 3 நாடுகளும் ஒன்னா சேரும்பொழுது ஒருத்தரோடைய வீக்னஸ் இன்னொருத்தரோட ஸ்ட்ரென்த் அப்படின்ற மாதிரி 3 பேருக்கும் வரும். ஸோ அப்படி வரும்போது இந்த 3 நாடுகளும் ஒன்று சேரும்போது நியூ வேர்ல்டு ஆர்டர் வந்து இப்போதைக்கு அமெரிக்கா கண்டத்துல இருக்கிறது ஆசியா கண்டத்துக்கு மீண்டும் வரும் அப்படிங்கிறத என்னோட பார்வை. அதை பத்தி தான் நான் சொல்ல ட்ரை பண்ணது விஷயம் அது. ஸோ ஆக மொத்தத்தில் இப்ப சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கான்னா ஒத்துக்கு ஆமா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கான்னா ஆமா கண்டிப்பா இருக்கு. இது ரெண்டுமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனா சில வளர்ச்சிக்காக சில விஷயங்களை விட்டுதான் ஆகணும். அதைதான் மாண்புமிகு ஜெய்சங்கர் அவர்கள் வந்து இந்த SCO சமிட்ல நேராக சொல்லும் போது மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், மியூச்சுவல் ஆபரேட்டபிலிட்டி அண்ட் தென் இதை வச்சுதான் நம்ம முன்னேற்ற முடியுமே. பேச்சுவார்த்தை மூலமாக மாத்திரம் தான் பார்டர் டிஸ்பியூட் தீருமே தவிர சும்மா சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா உங்களுக்கும் பெரிய வளர்ச்சி இருக்காது, எங்களுக்கும் இதை அட்ரஸ் பண்றதே பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கறதான் சொல்லியிருக்காரு. ஜி ஜின்பிங்கோடையும் நரேந்திர மோடி வந்து 18 தடவை பேசியிருக்காரு. இது வந்து பேசாம நீ பாட்டு நீ பண்ணு, நான் பாட்டு நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஜி ஜின்பிங் அவர்களோடையும் 1-to-1 நரேந்திர மோடி அவர்கள் 18 தடவை பேசி கடைசியில வந்து கால்வன்ல வந்து முட்டிட்டு நின்னோம். சோ இதுதான் அதுக்கப்புறமா தான் பேசுறது இல்ல, பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கே நம்ம வந்தோம். அதனால இப்ப உலகத்தோடைய அச்சு மாறுது. உலகத்துல வந்து சைனாவை நம்பக்கூடிய நாடுகள் எண்ணிக்கை குறையுது அப்படின்னும் போது சைனா வந்து இந்தியாவோட இணைந்து பயன்பெறது நல்லது, பயணிக்கிறதும் நல்லது. அப்படிதான் அவங்க யோசிக்கணும். அப்படி யோசிச்சாங்கன்னா அந்த RIC அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்தியா, ரஷ்யா, சைனா அது வந்து சக்சஸ்ஃபுல்லா வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா இந்த 3 நாடுகளும் ஒரு பெரிய லேண்ட் மாஸாகவும் பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸாகவும் பெரிய இன்டெலிஜென்ட் டெக்னாலஜியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்திலும் இருக்கும். அப்படி இருக்கும்போது நாம இதுக்கு முன்னாடி பார்த்த ஐரோப்பிய கண்டத்துல இருந்த டாமினேஷனும் அமெரிக்க கண்டத்தில இருந்து வந்த டாமினேஷனும் குறைஞ்சி இந்த எப்படி ஒரு 300 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி போவோம் அப்படின்றது என்னுடைய பார்வையை நான் வைக்கிறேன். பாரத பிரதமர் மோடி அவர்கள் 10 ஆண்டு வந்து ஆட்சி புரிஞ்சு இப்போ 3வது டேர்ம் வந்து இருக்காரு. இவர் வர்றதுக்கு முன்னாடி காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இருந்தாங்க. அவங்களுடைய ஆட்சி காலத்துல வெளியுறவு கொள்கை வந்து எப்படி இருந்தது? பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்துல வெளியுறவு கொள்கை வந்து எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இருந்த ஒரு ஆட்சி அப்படின்றது வந்து ஒரு கூட்டணி ஆட்சியாக வச்சிருந்தாங்க. நான் சொல்றது வந்து 2004 இருந்து 2014 வரைக்கும் இருக்கிறத நம்ம வந்து பீரியடா எடுத்துப்போம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து NDA 1 எடுத்துக்கலாம். ஓகே, வாஜ்பாய் அவர்களுடைய தலைமை அப்பவே நிறைய சேஞ்சஸ் இருந்தது. ஏன்னா வாஜ்பாய் அவர்களும் லால் கிருஷ்ண அத்வானி அவர்கள், பாரத ரத்னா 2 பேருமே, ஸோ அவங்க 2 பேருமே சேர்ந்துதான் முதல்ல வந்து இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு ஒரு எம்பசி வைக்கணும், ஒரு ஹை கமிஷனரேட் ஓபன் பண்ணணுன்ற எண்ணமே 1950 இருந்து 1996 வரைக்கும் எவ்வளோ கவர்மெண்ட் வந்து போச்சு. இவங்க வந்து பாலஸ்தீனுடைய காவலர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு நிறைய கட்சிகள் இருந்தாங்க. ஆனா அதை ஓபன் பண்ணி முதல்ல ஒரு மினிஸ்டரியல் டெலிகேஷன் எப்போ போகுதுன்னா அத்வானி அவர்கள் தான் முதல்ல போறாரு, டெப்டி பிரைம் மினிஸ்டரா போறாரு. அதுக்கப்புறமா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி போறாரு. அதனால அவங்களுக்கும் நம்ம அந்த கிரெடிட் கொடுக்கணும். அதே மாதிரி நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி காலம் தொடங்கிய போதே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்து யமன் நாட்டுல நடந்தது. ஈராக்ல வந்து ISIS உடைய பெரிய பிரச்சனை அந்த டைம்ல இருந்தது. அப்ப 40 செவிலியர்கள் வந்து பிரச்சனையில மாட்டிட்டு இருந்தாங்க, அவங்க ஈராக்ல இருந்தாங்க. அப்போது இவர் ஆட்சி பொறுப்பேற்க இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு எலக்ட் ஆயிட்டாரு. 16 மே மாசம் இவங்க எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருச்சு. இவங்க தான் பிரைம் மினிஸ்டர் எலெக்ட்னு சொல்லியாச்சு. இப்ப 16ஆம் தேதியில இருந்து 26ஆம் தேதிக்குள்ள நடக்கிற விஷயம் நான் சொல்றது, 40 செவிலியர்கள் ஈராக்ல வந்து சிக்கிக்கிறாங்க. அவங்கள வந்து காப்பாத்துறதுக்கு அதாவது உலகத்தின் உயரிய ஜேம்ஸ் பாண்ட் ஸ்தானத்தை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லக்கூடிய அஜித்குமார் டோவல் அவர்கள் வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி 40 செவிலியர்களும் இந்தியர்கள். அதனால அவருக்கு இந்த டேர்ம்ல வந்து வாய்ப்பு கொடுத்து கண்டிப்பா இது வந்து ஆக்சுவலா ஒரு 3 பேர் வந்து நம்ம வந்து என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கோம். அது அவங்கவுங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா கண்டிப்பா நன்றி உள்ளவங்களா இருக்கணும். ஒன்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடி, 2வது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள், 3வது வந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித்குமார் டோவல். இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் இன்னைக்கு உலகத்தினுடைய முக்கியமான பல டெசிஷனும் பல நாடுகளுக்கும்
பெரிய சிம்ம சொப்பனமா இருக்காரு. நம்மளோட நட்பு நாடுகளுக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவுக்காரம் நீட்டக்கூடிய நிலைமையில பாரதம் இருக்கிறதுக்கு காரணமே இந்த 3 பேர் தான். ஸோ அந்த டைம்ல அப்போதுல இருந்து நான் சொல்றேன், எல்லா நாடுகளும், நான் சொல்றேன் ஈராக்ல இருந்து ஆரம்பிச்சு யமன் நாட்டுல நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ற ரெஸ்கியூ மிஷன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உக்ரைன்ல நடந்த அந்த ரெஸ்கியூ மிஷன் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேல கோவிட் போது உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகள்லயும் போய் மாட்டிட்டு இருந்தாங்க. நீங்களா பஸ் பிடிச்சி வந்துருங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் விட்டாங்க. ஆனா நம்ம மாத்திரம் தான் ஃபிளைட் ரெடி பண்ணி எல்லா ஊர்ல இருந்து இந்திய மக்களை ஒரு 45 லட்சம் இந்தியர்களை வந்து பாதுகாப்பாக எப்படி அந்தந்த நாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கோவிடோடைய இதெல்லாம் முடிஞ்ச பிறகு எப்படி அவங்கவுங்க திருப்பி அந்த ஓபன் பண்ணாங்க அப்படின்றதையே நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோட ஒரு மிகப்பெரிய சவாலான சிக்கலான தருணங்கள்ல இவங்க வந்து ஆப்ரேட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வெளியுறவுத்துறை அமைச்சகம் வேற, அதாவது 2014 அப்புறமா இருந்து இப்போ வரைக்கும் நடக்கிற வெளியுறவுத்துறை அமைச்சகம் வேற. நான் ஜெய்சங்கர் அவர்களுக்கு மட்டும் நான் வந்து இதுக்கு கிரெடிட் கொடுக்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி இருந்த சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களுக்கும், அதாவது மூணுல போய் நிலாவுல போய் மாட்டிக்கிட்டாலும் இந்தியாவோட பாஸ்போர்ட் இருந்ததுன்னா சொல்லுங்க, நாங்க காப்பாத்துறோம் அந்த லெவல்ல ட்வீட் போட்டிருந்தாங்க. சோ அதை தான் நம்ம பார்க்கணும். அதோடைய குட் ஒர்க்ஸை தான் இவர் கண்டினியூ பண்றாரு. இவர் வந்து அவர் ஹோம் கிரவுண்ட், அது அவர் வந்து தூதரா இருந்திருக்கிறாரு. அதாவது முக்கியமான தருணங்கள்ல முக்கியமான இடங்கள்ல தூதரா, அதாவது கடவுளும் இயற்கையும் பிரபஞ்சமும் அவங்கள அந்த அலைன்மெண்ட்ல கொண்டு வந்து நிறுத்தும்னு சொல்லுவாங்கல்ல. இவரோட கரியரோட ஸ்டார்டிங்கே கரெக்டா சோவியத் யூனியன்ல போய் அவர் வந்து ரஷ்யால ஒர்க் பண்றாரு. அதுக்கப்புறமா முக்கியமான தருணங்கள்ல வந்து அவர் அமெரிக்கால இருக்காரு. அதே மாதிரி முக்கியமான தருணங்கள்ல வந்து சைனால இருக்கிறாரு. ஸோ அவரோட ஹோம் கிரவுண்ட் தான். அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆறுதுன்றது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பீரியட் மாதிரி தான். அவரு நல்லா தெரிஞ்ச விஷயத்தில் டாப் மோஸ்ட் பொசிஷன் வித் ஃபுல் ஃப்ரீடம். இதுதான் நான் வித்தியாசம்னு பாக்குறேன். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் ஒரு குடும்பத்துக்கோ இல்ல ஒரு கட்சிக்கோ கட்டுப்பட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மாத்திரம் தான் நடக்கணும். ஏதாவது விஷயம்னா கண்டிப்பா போன் பண்ணி கேட்கணும் என்ன நடக்குதுன்னு. இப்ப இருக்க டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், இப்ப இருக்க எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், டைரக்டா ஃப்ரீ டு ஒர்க் ஆன் யுவர் ஓன் வில் அப்படின்றத அந்த ஃப்ரீடம் வந்து நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறதுன்றது வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதமா இந்த எல்லா மினிஸ்ட்ரியும் அப்படிதான், முக்கியமா இந்த 2 மினிஸ்ட்ரியும். ஏன்னா பல நாடுகளோட பேசணும், பல நாடுகளோட குழப்பம் மாறி மாறி வரும். இதுல வந்து லோக்கல் பாலிடிக்ஸ் மாதிரி கிடையாது. குளோபல் பாலிடிக்ஸ்ன்றது வந்து யார் நண்பன்னே தெரியாது. இது வரைக்கும் நட்பு நாடுன்னு சொல்லி நிறைய பேசிட்டு இருப்பாங்க. நம்ம நண்பர்களோட பேசும்போதே கூட இந்த நாடு நம்மளோட நட்பு நாடு அப்படின்னு நிறைய பேசுவாங்க. இந்த நாடு நம்மளுக்கு நிறைய உதவி பண்ணிருக்குன்னு. நம்ம அடுத்த ஒரு கேள்வி, இந்த நாடு உதவி பண்ணிச்சுன்னு சொன்னீங்களே, அந்த லிஸ்ட் மாத்திரம் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டா ஒரு லிஸ்ட்டுமே இருக்காது. அது வெறும் ப்ரோபகண்டாவா இருக்கும், பெரிய ப்ரோபகண்டாவா இருக்கும். இது வரைக்கும் நம்ம நாடு கஷ்டத்துல இருக்கும் போது இந்த நாடு, நீ நட்பு நாடுன்னு சொல்ற நாடு எத்தனை முறை வந்து நம்மளுக்கு உபயோகமா ஏதாவது செஞ்சிருக்காங்க, எத்தனை தடவை உதவி பண்ணிருக்காங்க, எத்தனை தடவை உபோதனம் பண்ணிருக்காங்க, ஒரு லிஸ்ட் மாத்திரம் எடுத்து பார்ப்போம்னா இவங்க சொன்ன நட்பு நாடுன்றது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இதே மாதிரி இவங்க வந்து வில்லன் ஒரு நாட்டை சித்தரிச்சிருப்பாங்க, இந்த நாடு வில்லன் அப்படின்ட்டு. அந்த நாடு நம்மளோட நல்ல ஒரு நட்பு நாடா இருக்கும். இது லோக்கல் பாலிடிக்ஸ் மாதிரி கிடையாது. அப்ப அந்த மாதிரி ஒரு இடத்துல காலையில ஒரு விஷயம் நடக்கும், சாயங்காலம் வேற மாதிரி இருக்கும். பனாமாவோட இன்வேஷன் பாத்தீங்கன்னா ஈவினிங் 5 o'clock வரைக்கும் அந்த பனாமா நாட்டோட அதிபரோட இன்னொரு நாட்டை தூதர் வந்து நார்மலா பேசியிருப்பாரு. 7 மணிக்கு மேல தாக்குதல், அது 2 நாடுகளுக்கு ஒரு சண்டை. சோ அதனால காலையில என்ன நடந்தது சாயங்காலம் மாறுது அப்படின்னா அது அப்படிதான் மாறும். அதுதான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து சந்திக்க வேண்டிய பெரிய சவால்கள், சிக்கல்கள் நான் பாக்குறேன். ஸோ அத்தனை சிக்கல்களையும் இருக்கிறதுல பெரிய எல்லா பிரச்சனையும் நம்ம பார்த்துட்டோம். லாஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜி ஜின்பிங் அவரை கூப்பிட்டு தமிழ்நாட்டில் முக்கியமா சென்னையிலும் மகாபலிபுரம் சாப்பாடு போட்டு அமிச்ச உடனே நம்ம சண்டையில போய் நின்னோம். அப்புறமா கோவிட், அதுக்கப்புறமா எல்லா நாடுகளுக்குள்ளும் தகராறு, எல்லா நாடுகள்லையும் யூரோப்பிய நாடுகள்ல ரஷ்யாவோட தகராறு, ஒரு மிகப்பெரிய பெருந்தொற்று, எல்லாத்தையும் சந்திச்சாச்சு. அதையும் மீறி இப்போ வந்து இந்தியா வந்து விஸ்வகுரு அப்படின்ற ஸ்தானத்துல எதிர்கட்சிகளும் சில பேர் வந்து எப்படா இவன் கீழே விழுவான்னு நினைச்சிட்டு இருக்கணும், இல்லைன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு போட்டோம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா உண்மையிலேயே இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய சவால்களையும் சிக்கலான சமயத்திலையும் சிறப்பா செயலாற்றி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒருத்தர் வந்து வேற நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் படிக்க வேண்டிய டாக்குமெண்ட்டே திருப்பி ஒரு படிக்க ஆரம்பிச்சிட்டார் அவர். அதுக்கப்புறமா அவர் சொல்லி இல்ல இது உங்க டாக்குமெண்ட் இல்லை ஏன் டாக்குமெண்ட் அப்படின்னு சொன்ன பிறகு நிறுத்தம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவ்வளோ ப்ரெஷர். அவரை வந்து நான் குறை சொல்ல, அவருக்கான ப்ரெஷர் என்னன்னா என்ன பேப்பர்ல எழுதிருக்கோ அதை படி அப்படின்ற மாதிரி தானே இருந்திருக்கும். அதனால தானே அவர் எந்த நாட்டோடைய டாக்குமெண்ட்னு தெரியாம படிக்கிறாருன்னா அப்ப அவ்வளோ ப்ரெஷர்ல அவர் இருந்திருக்கிறார். அந்த மாதிரி அந்த ப்ரெஷரும் இல்லாம நல்லா
கூலா டூ அட் யுவர் ஓன் வில் அப்படின்றதான் டெல்லியில நாங்க போன் பண்ணி கேட்போம். சீஸ் ஃபயர் வயலேஷன் நடந்திருக்கு, இப்ப நாங்க பாகிஸ்தானை திருப்பி தாக்குதல் பண்ணலாமா வேணாமா, அப்ப டெல்லியில இருந்து ஏதாவது சொன்னா மாத்திரம் தான் செய்வோம். இப்ப அப்படிலாம் கிடையாது. அவங்க சீஸ் ஃபயர் வயலேஷன் பண்ணா நம்மளும் சீஸ் ஃபயர் வயலேஷன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற ஃப்ரீடம் வந்து ஒரு சாதாரண சிப்பாய் கூட இருக்குன்ற அந்த ஒரு நிலையில இருக்கும் போது வெளியுறவுத்துறை அமைச்சகம் கண்டிப்பா இண்டிபெண்டா செயல்படுதுன்றது வந்து மிகப்பெரிய சந்தோஷம் தரக்கூடிய விஷயமா நான் பாக்குறேன்.